Hey guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே டேரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்கள் கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக நான் அல்லது என்னுடைய டீம் மெம்பர்ஸ் will guide you through booking appointments and manifestation guidance ஃப்ரீயாக ஃபாலோ அப் அவைலபிள். அது ஆஃபர் நியூ இயரில் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இன்றைக்கு உண்டான ரீடிங்கோட டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யோர் லவ் லைஃப் ஒரு வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யோர் லவ் ஸ்டோரி. இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து நேத்துடைய பைல் 1 பைல் 2ஓட கண்டினியூவேஷன் ரீடிங். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங் டைம்லெஸ் ரீடிங் நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அதோட கண்டினியூவேஷன் பார்க்குறவங்களா இருந்தாலும் பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து பைல் 1க்கான இன்றைக்கி ரீடிங் போடுங்க மேம், நேற்று பார்த்துட்டோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நேற்று சூஸ் பண்ண பைல் 1 பைல் 2 அப்படியே ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்குறவங்க ஒரு டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், ஒரு நிதானமான மனநிலைமையை வச்சுட்டு இது பைல்ஸை ரொம்ப கான்ஷியஸாக சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரீடிங்கை ஃபாலோ அப் பண்ணுங்கள். பைல் 1 பைல் 2 நான் இப்போ வச்சுட்டேன். ஸோ எஸ், பைல் 1 உங்களுக்கு உண்டான கார்டு அண்ட் பைல் 2 உங்களுக்கு உண்டான கார்டு. நேற்று வந்து உங்கள் பர்சனோட ஹிடன் ஹையர் செல்ஃப் கரண்ட் ஃபீலிங் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் இன்றைக்கி பார்க்குறவங்க ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள். நேற்று வீடியோ பார்த்துட்டு வரவங்க நேற்று வீடியோ பார்த்துட்டு வாங்க. இட்ஸ் ஆல் அப் டு யோர்ஸ். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே பைல் 1 உங்களுடைய கார்டு அண்ட் பைல் 2 உங்களுடைய கார்டு. ஸோ பைல் 1உடைய ரீடிங் போயிடலாம். ஸோ பைல் 1 இஸ் பேஷன் அண்ட் பைல் 2 இஸ் ஒன்லி டைம் வில் டெல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி டைம் வில் டெல். அந்த டைம் என்ன சொல்ல போகுது, இல்லை டைம் ஃபுல்லாக என்ன கேரி அவுட் ஆக போகுது, வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் யூர் லவ் லைஃப் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பேஷன் அ மேக்னெட்டிக் அண்ட் செடக்டிவ் குவாலிட்டி சரவுண்ட்ஸ் யூ அட் ப்ரெசென்ட், என்ஜாய் இட் அப்படின்றத வந்து இந்த பைலில் வந்து என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட் ஒரு லெசனோட டாபிக் சாப்டருடைய கம்ப்ளீட் புக்ஸ் பேஜஸை ரீட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 ரெஸ்ட் எடுக்கட்டும். அ செடக்டிவ் குவாலிட்டி, அ மேக்னெட்டிக் குவாலிட்டி. ஸோ உங்கள் பர்சனை வந்து நீங்கள் ஒரு மேக்னெட் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. சரவுண்ட் யூ அட் ப்ரெசென்ட். இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணிக்கோன்றாங்க. இப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்த்துருவோம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுடைய லவ் லைஃப். வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் their love life. Please universe and angels, our guardian angels and the Holy Spirit, please guide us. நிறைய கார்ட்ஸ் நிறைய வேகமாக வராங்க, பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு ஃபஸ்ட்டு இருக்கட்டும், கன்ஃபியூஷன் ஆகிடும். So I will arrange it. What's their love story? அவங்க காதல் கதை என்ன, எதை நோக்கி போயிட்டுருக்கு, என்ன ரிசல்ட் இருக்கும் கரண்ட் ஃபீலிங்கில். இப்போது பைல் 1ஓட கரண்ட் ஃபீலிங்கில் இருக்கிற அந்த பர்சன்ஸோட ஆக்ஷன்ஸ், வாட் எவர் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும், what is gonna the result, what is gonna the climax, what is gonna be the climax of the love story, love life. the story மட்டும் இல்லை, அது வாழ்க்கை. ஓகே, blockage. so yes, the judgment card is reverse. judgment card வந்து மேஜர் ஆர்கானால ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கார்டு. உங்களோட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃப்யூச்சர் மூணுமே சேர்ந்து உங்களை தலைகீழ போட்டு திருப்புது. ஓகேங்களா? பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் மூணுமே சேர்ந்து வரும். உங்கள் ஃப்யூச்சர் ஆஃப் யுவர் லவ் லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் வந்து எல்லாமே சேர்ந்து வந்து இந்த கர்மா ஒரு கார்மிக் பேட்டர்னாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேபி பைல் நம்பர் 1 ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாஸ்ட் லைஃப் கார்மிக்காக இருக்கலாம்.
10 of coins இஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னும் போதே எடுத்தோடனே இப்போது நல்லா இருக்குது சூழ்நிலைகள். உங்கள் பர்சன்ஸோட ஃபேமிலியோட நீங்கள் கெட் டுகெதர் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு உங்களை ஏதாவது கூப்பிட்டு போய் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒரு சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஹூஎவர் இஸ் இன் நோ கான்டாக்ட், அந்த நோ கான்டாக்ட் எப்படி ஜாயின் ஆகும்னா மேபி ஒரு கெட் டு கேதரிங்கில் நீங்கள் 2 பேர் வந்து பார்த்து ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட் இன் அ ப்ரைவேட் மீட்டிங். ஒரு கெட் டு கேதரிங்கில் ஒரு ஃபேமிலி அக்கேஷன்ஸ் ஆர் எல்ஸ் ஒரே இடத்துல நீங்கள் வேலை செய்யக்கூடிய, இப்போது எல்லாருமே வரணும்னா அந்த இடத்துல அந்த பர்சனும் வரணும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்து ஓரளவு இந்த நோ கான்டாக்ட் வந்து ரீகான்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் மேம் ரீகான்சிலேஷன் வாய்ப்பு இருக்குன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த நிரம்பப்பட வேண்டிய கப்பை வந்து அ யூனிவர்சல் ஹேண்ட் வித் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நிரப்புறாங்க. So pile number 1, once the feelings, once the love from the universe and the essence, இப்போ ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னும் போது யாரோ வயலுக்கு பாய்ச்சணும், யாரோ ஒருத்தவங்க போயிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும்போது அப்போது அந்த இறைவன் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து லவ் மூலியமாக கொடுக்கும் பொழுது திஸ் பர்சன் இஸ் டேக்கிங் அவுட் அந்த இதுவை வந்து எடுத்துட்டு த ஹெர்மட் சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க. ஸோ எப்படின்னா அதனால தான் நான் சொல்கிறேன், யூனிவர்ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனோ உங்களோட ப்ரேயர்ஸோ வாட் எவர் இட் இஸ் உங்களை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு உங்களை பற்றின நினைப்பு இருக்கா, என்னை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்னும்போது அந்த நினைப்பையும் ஊட்டுறாங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் கேட்குறீங்களே ஏதாவது ஒரு மிராக்கிள் ஹேப்பன் ஆகாதா, இந்த மிராக்கிளும் கொடுக்குறாங்க. even though this person is going to the hemorrhage situation அப்படின்னு சொல்லும் போது that is where the karma is being அந்த பர்சனுக்குமே வந்து அந்த oh wow ஓகே 2 கார்டு வந்து திரும்புகிறாங்க. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஓகே ஸ்ட்ரென்த். ஸோ when the karma hits இல்லை the karmic pattern போகும்பொழுது உங்களோட ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு தேவைப்படுது. யூ ஹாவ் டு ஹோல்ட் யுவர் ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த். ஒரு முதலையை வந்து அந்த பெண் எப்படி ஹேண்டில் பண்ணுறா பாருங்க, முதலையும் சிங்கமும் சேர்ந்துருக்கு. அப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. உங்கள் பர்சன் வந்து டூயல் பர்சனாலிட்டியில் இருக்கலாம். திடீர்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப கோபமாக இருப்பாங்க. டக்குன்னு மல்டிபிள் பர்சனாலிட்டியாக நாட் இன் அட் என்ன சொல்கிறது மருத்துவ ரீதியான சொல்லலை, மூட் ஸ்விங்ஸில் டக்குன்னு பர்சனாலிட்டி ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் ஆல் த பர்சனாலிட்டி. இப்போ என்னவா இருக்க, சந்திரமுகியாக இருக்கியா இல்லை வந்து துர்காவாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டு ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கிறதோ இல்லை பேசுகிறதோ அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணணுன்னா கூட அவங்களோட ஒரு நிமிஷமும் அவங்களோட மூடை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ட்ரீம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. எஸ், ஒரு நிமிஷமும் அவங்களோட மூடை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அவங்கள அணுக வேண்டியதாக இருக்குது. இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏஸ் ஆஃப் வாண்ட் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸும் கொடுக்குறாங்க, ஏஸ் ஆஃப் வாண்டும் கொடுக்குறாங்க. ஸோ வென் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க ஒரு ஆக்ஷன், ஒரு கோல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த எழுதுகோலை வச்சு உங்கள் லவ் ஸ்டோரியை யூ ஹாவ் டு ரைட் வித் அபேண்டன்ஸை வச்சு எழுதணும். யூ ஹாவ் டு அட்ராக்ட். அப்போது நல்லதாக பேசணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இங்கே வருது. நல்லதாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வரணும், பாசிட்டிவ் விஷன்ஸை கொண்டு வரணும், மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு வரணும் ஃபார் வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. உங்களுக்கு பார்த்தீங்களா இங்கே ப்ராஸ்பெரிட்டி இருக்கா, தெரியுதுங்களா? இங்கே ப்ராஸ்பெரிட்டி இருக்கா? யூ ஹாவ் டு அட்ராக்ட் அண்ட் திங்க் அண்ட் ட்ரீம் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் இங்கே என்ன ஆகுது, ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. ஸோ புனிதத்தன்மை, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் த டிவைனிட்டி இஸ் சப்போர்ட்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப். இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் எப்பயும் முடிஞ்சிருக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் மேம், வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆர் டிவைன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயும் முடிஞ்சிருக்கும். இப்போது வந்து ஆன் அண்ட் ஆஃப் நோ கான்டாக்ட் இது கூட பாசிபிள் இருக்காது அப்படின்றவங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் திஸ் டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு பைல் நம்பர் 1 நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரீம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, திங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போது இந்த ஆக்ஷன் ஒன்ஸ் த ஸ்ட்ரென்த் இஸ் கெயின், அதாவது உங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் உங்களோட லவ் லைஃப்பில் நெக்ஸ்ட் வந்து இந்த பர்சனை மீட் பண்ணுவீங்க, ஒரு ஃபேமிலி கேதரிங்களோ ஏதோ ஒரு சூழ்நிலை யூனிவர்ஸ் வந்து அமைச்சு கொடுக்கும். அப்போது ஒரு ஃபீலிங்ஸ் வரும். யூ போத் வில் ஹாவ் அகேன் ஃபீலிங்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஃபீலிங்ஸ் வந்து இந்த ரீகான்சிலேஷன் வந்து இந்த பர்சன் திருப்பியும் ஐசோலேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது த கார்மா இஸ் கோனா ஹிட் தி அதர் பர்சன். ஏன்னா அவங்கள தான் ஹிட் பண்ண போகுது. த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஆஃப் த கர்மா இஸ் கோனா கிவ் தெம் த லாஸ்ட் சான்ஸ். அந்த லாஸ்ட் சான்ஸ் வரும்போது ஹெக்டிக்காக போக போகுது. யூ ஹாவ் டு ஹோல்ட் இட் வித் ஸ்ட்ரென்த். ஹோல்ட் பண்ணி நில்லுங்க அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம். பட் அந்த கார்மிக் பேட்டர்ன் அனுபவிக்க போகிறது தி ஆப்போசிட் பர்சன், ஹூஎவர் இட் இஸ் கிவிங் யூ த ஸ்ட்ரகிள். இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் மட்டும்தான். ஒன்ஸ் த ஸ்ட்ரென்த் இஸ் ஓவர், யூ கோன்னா கெட் த ஏஸ் ஆஃப் வாண்ட், த மேஜிக் வாண்ட், த மேஜிக் பென்சில், ஜி பூம்பா அப்படின்னு ஒரு பென்சில் இருக்குல்ல, அந்த மாதிரி யூ கோன்னா கெட் தட். அதை வச்சு ரீரைட் யுவர் லவ்ஸ். யூ கோனா பைல் நம்பர் 1 யூ கோனா ரீரைட், ரப் இட் ஆல் அண்ட் ரீரைட். அழகாக பியூட்டிஃபுல்லாக பெயிண்ட் கூட பண்ணிவிடுங்க. பெயிண்ட் யுவர் ஸ்டோரி பியூட்டிஃபுல்லி வித் இஸ் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. இது உங்களுக்கு மெயின். இது நான் கிட்ட காட்டும் போது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன பண்ணணும்? கன்சிடர் யுவர் ட்ரீம் ஆஸ் அ கைடன்ஸ் அண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடட் பை காட். கடவுளே கொடுத்த ஒரு சொல்யூஷனாக நினச்சிக்கோங்க. உங்களோட ட்ரீம்ஸை வந்து ஒரு கைடன்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் யூ டு மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம் அண்ட் ட்ரீம் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ மேனிஃபெஸ்டேஷன், ப்ராஸ்பெரிட்டி, விஷன் அண்ட் ட்ரீம், அண்ட் இது எல்லாத்தையும் வச்சு அபேண்டன்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ். So you gonna rewrite with all this essence in your love life. So whatever is gonna happen, உங்களுக்கு ஒரு மேஜிக் வாண்ட் அந்த யூனிவர்ஸ் gonna gift you அப்படின்றது வந்து அழகாகவே தெரியுது. பார்ப்போம். வாட் இஸ் தேர் அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் என்னவாக இருக்கும்? ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் அவங்க பர்சனலாக என்கிட்ட வந்து கேட்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இப்போ ஒரு ஜென்ரல் க்ளூ கொடுங்க. ஹென்ஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகிறத ஏற்றுக்கோங்க, இல்லாத வந்து மற்றவங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அவங்களோட லவ் ஸ்டோரி, லவ் லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கே ஒரு ரீரைட் சான்ஸ் இருக்குது. ஸோ அஃபர்மேஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெயினாக கொடுக்குறீங்க. ஸோ வாட் இஸ் தட் அஃபர்மேஷன்? ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் இன்னும் ஒன்று எடுக்கலாம். ஸோ how you gonna portray it, how you gonna எடுத்துகிட்டு போகிறது, எப்படி அந்த மேனிஃபெஸ்டேஷனை ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்து எடுத்துகிட்டு போய் எழுத போகிறீங்க. ஓகே, அதுக்கு உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் ஜாய்ஃபுல்லி லிவிங் த லைஃப் ஸ்டைல் ஐ வாண்ட் அண்ட் ஐ டிசர்வ். இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சூப்பராக இருக்குது. ஐ ஆம் ஜாய்ஃபுல்லி லிவிங் த லைஃப் ஸ்டைல் ஐ வாண்ட் அண்ட் ஐ டிசர்வ். யூ டிசர்வ் திஸ் அப்படின்னு நீங்கள் நினைங்க. Definitely you deserve a very way much more better relationship and a better lifestyle. You deserve that joyfully living அப்படின்னு. For every block road I know there is an alternative path of action to become abundance. Okay, you have all the rights to receive abundance அப்படின்றது எனக்கு தெரியுது. So என்ன each road block என்ன போட்டாலும் சரி, to attain your love life you are creating a path for yourself. So you are a beautiful soul which have all the strength you hold. எல்லா ஸ்ட்ரென்த்தும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் யூ ஹாவ் அப்படின்றத இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டு யூ பியூட்டிஃபுல் சோல்ஸ், நம்ம வந்து ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் எடுக்கிறோம் ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர். பேஷன், அ மேக்னெட்டிக் செடக்டிவ் குவாலிட்டி சரவுண்ட்ஸ் யூ அட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்கிற உங்களுக்காக பிக் ஹாப்பி சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸை நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறீங்க. ஜஸ்ட் யூனிவர்ஸ் இஸ் கோனா பி சப்போர்ட் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஓகேங்களா. எவ்ரி பிளாக்கேஜஸ் சூஸ் அ நியூ டிரெக்ஷன். எவ்ரி பிளாக்கேஜஸ் சூஸ் அ நியூ டிரெக்ஷன். இங்கே வந்து பிளாக் ரோடு தான், என்ன பிளாக்கே பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது தே வில் ஷோ த மேஜிக் வாண்ட் இஸ் ஹியர். திஸ் வாண்ட் உங்களுக்கு வந்து கையில் கொடுக்க போகிறாங்க, அதுக்குண்டான வழியை காட்ட போகிறாங்க, பிக் ஹாப்பி சேஞ்சஸை கொண்டு வர போகிறாங்க. ஸோ யோர் கார்டியன் ஏஞ்சல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த கார்டியன் ஏஞ்சல்ஸ் இவங்க வந்து லைஃப்
த்ரூ அவுட் த செஷன்ஸ் உங்களோட கிளைமேக்ஸ் வரையும் தே கோனா கைட் யூ த்ரூ. அவங்களோட கைடன்ஸை உங்களோட இன்ட்யூஷன் மூலயமாகவும் உங்களோட மெடிடேஷன் மூலயமாகவும் உங்களுடைய அட்ராக்டிவ் அபேண்டன்ஸ் மூலயமாக ரிசீவ் பண்ணுங்கள். ஹோப் pile number 1 உங்களுக்கு the love story what's next it's going to happen how it's going to go the climax ஒரு புரிதலாக இருந்திருக்கும். pile number 2 உடைய ரீடிங் பார்த்து. pile number 2 only time will tell. ஒன்லி டைம் வில் டெல் அப்படின்றத விட pile number 2 உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன்கிட்டயோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ, ஹவ் யூ ஆர் ஃபீலிங், இட்ஸ் ஹார்டாக இருக்கா, ரொம்ப பாரமாக இருக்கா, இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா, இல்லை ஜாய்ஃபுல்லாக இருக்கா, அட் திஸ் டைம் ஹவ் யூ ஃபீலிங், இதை வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனாக நீங்கள் எடுத்து உங்கள் பர்சன்கிட்ட சொல்லணும். த த்ரோட் சக்ரா விச் ஹேஸ் பிளாக்கேஜஸ், மனசு வந்து இதில் இருக்கிறது வந்து தொண்டை வரையும் வருது, ஆனால் வாயில் வந்து சொல்ல முடியல. ஸோ யூ நீட் டைம் ஆர்எல்ஸ் யூ நீட் டைம் ஆர்எல்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஒன்லி டைம் வில் டெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வாட்ஸ் நெக்ஸ்ட் கோன் ஹேப்பன் இன் யோர் லவ் லைஃப் pile number 2 உங்களுக்கு நம்ம எடுத்து பார்ப்போம். சரிங்களா? pile number 2 சூஸ் பண்ணவங்க, pile number சூஸ் பண்ணவங்க இது வாட்ஸ் நெக்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், வாயிலேருந்து வந்த வார்த்தை வந்துன்னா pile number 2 சூஸ் பண்ணவங்க அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ நான் மீத கார்டை எடுத்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? pile number 2 10 of swords situation. What's next? 10 of wands situation. What's next in their love life, please? 4 of cups. What's next? இது வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், இருங்க. What's next in their love life, love story, climax? What's next? நிறைய 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 கப்ஸுங்க. குவீன் ஆஃப் கப்ஸ். Major arcanas, major arcanas, major events. The wheel of fortune is hidden. Knight of swords, the wheel of fortune is hidden. Wheel of fortune inga vekkren theriyudha. The devil situation. The devil situation ana vandu neenga kavalapada thevilla. Knight of swords, 5 of wands. என்ன உங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து 2025 ஃபுல்லாக கண்டினியூ ஆகுமா? 2025ல் கல்யாணமோ லவ் லைஃப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட்டோ, ஹூஎவர் வாண்ட்ஸ் உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு பதிலோ, அந்த பதில் சொல்லணும் இல்லையா, முடிவு எடுக்கணும் இல்லையா, டெசிஷன் என்ன டெசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியணும் இல்லையா. காலச்சக்கரத்துக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையுமே அப்படி பதில் சொல்லிட முடியாது இல்லையா. அப்போது எல்லாம் டைம் வில் டெல்னா இதுதான் காலம். காலம்னா என்ன? டைம். காலச்சக்கரம்னா என்ன? அதுதான் அந்த சுழற்சி.
ஸோ காலச்சக்கரம், அப்போது நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் சொல்லுவேன், நீ எவ்வளோ டேரோட்ஸ் எடுத்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த காலச்சக்கரத்தின் சுழற்சிக்கு நடுவில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை நம்ம கிராஸ் பண்ணி வர்றதுக்கே நேரம் பத்தாது. அப்போது ஐ எம் கெட்டிங் அ கைடன்ஸ். நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் எடுப்போம். ரொம்ப க்ரூஷியலாக இல்லை ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஒரு லவ் ஸ்டோரி ஒரு லவ் லைஃபாக எனக்கு வந்து தெரியுது. மேபி இது வந்து நார்மலாக ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படின்னு இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கலாம். இல்லை உங்கள் பர்சனே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களை ஹர்ட் பண்ணி உங்கள் பர்சனே இப்போ ட்ரூ இன்டென்ஷனில் இருக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். கைடன்ஸ் ப்ளீஸ், கைடன்ஸ். ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ், ப்ரையாரிட்டிஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதை வந்து நம்மளுக்கு கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. பீப்புள் சரௌண்டிங் யூ, ஆக்ஷன் டைம், ஒரு பெரிய கைடன்ஸ் தான். நோ மோர் சேசிங் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன் மேம் இவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் டைம் தான் சொல்லும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏன் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்களா என்ன ஏது அப்படின்றது பாருங்கள். உங்களை நீங்கள் ப்ரியாரிட்டியாக வைங்க, மற்றவங்கள ப்ரியாரிட்டி பண்ணாதீங்க. ஈவன் தோ யூ வாண்ட் யுவர் பர்சன் டு கனெக்ட், உங்ககிட்ட வந்து திருப்பி உங்கள் பர்சன் பேசணும்னு ஆசை இருந்தாலும், அவங்க தான் எல்லாமாவே இருந்தாலும், இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் மேலே பாசம் வச்சு கேட்டிங்கன்னா தான் அவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து நிறைய பாசம் வரும். ஏன் உங்கள் பர்சனுக்கே உங்கள் மேலே அப்போ தான் வந்து ஒரு மதிப்பு வரும். ஓரளவு நம்ம கைடன்ஸ் கார்டை எடுக்கும் போது தான் நம்மளுக்கு இது வந்து ஒரு புலப்படுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் உங்களோட எனர்ஜிஸ் ஒன்லி டைம் வில் டெல் இஸ் குவீன் ஆஃப் கப்ஸ். யூ ஆர் அ மதர்லி ஃபிகராக இருக்குது. மதர்லி ஃபாதர்லி ஃபிகர், இட்ஸ் அ ஜென்ரலஸ் டைம்லெஸ் ரீடிங். மதர்லி ஃபாதர்லி ஃபிகர் ஒரு என்ன சொல்கிறது, பாசம், பரிவு, கருணை அண்ட் லவ். வித் லவ் எல்லாத்தையுமே வந்து லவ்வாக பார்ப்பீங்க. உங்களையும் வந்து நீங்கள் கிரவுண்டடாக வச்சுப்பீங்க, மற்றவங்களுக்கும் மதிப்பு கொடுப்பீங்க. ஹை வேல்யூஸ் டு த எமோஷன்ஸ், பொசசிவ்னஸ், எமோஷ்னலி வீக், அந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் தென் பண்ணுறங்க. அது உச்சக்கட்ட பாசிட்டிவாகவும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு. அதுவே சம்டைம்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாகவும் போய் முடிஞ்சிருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லவ் லைஃப், ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னும் பொழுது யூ ஆர் பீயிங் லைக் ஹெல்ப்லெஸ். இதுக்கு மேலே என்னால் முடியாது, இவ்வளோதான் ஐ குட் ஏபிள் டு எக்ஸ்பெக்ட் ஆர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. பேக் ஸ்டாபிங் சுச்சுவேஷன் யூ ஹாவ் ஃபேஸ்ட், இல்லைனா ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ஓவர், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்கள் பர்சன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்து இருக்கலாம். ஓகேங்களா? உங்கள் பர்சன்னாலே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா? அப்போது வாட் இஸ் கோன் ஹேப்பன் அப்படின்னும் போது 4 of cups. 4 of cups is something that everything is there but something is missing. 4 of fire. ஓகேங்களா? 4 அப்படின்னும் பொழுது 1 5 வந்தால் ஒரு சண்டை வரும். ஓகேங்களா? 5 வரும்போது ஒரு சண்டை, ஒரு குட்டை குழம்புன சுச்சுவேஷன், குழம்புன குட்டையிலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா சம்திங் ஒன் இஸ் மிஸ்ஸிங். ஸோ அதனால் எல்லாமே கைகூடி வந்து டக்குன்னு ஒரு விஷயத்து நடக்காமல் ஒன்று நிற்க போகுது. எவ்ரிதிங் இஸ் டன் மேம், எல்லாமே முடிய போகுது, அந்த ஒரு விஷயந்தான் அது நடக்கலை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. அந்த ஒரு விஷயந்தான் டெசிஷன் எடுக்காமல் போன பைலில் திஸ் பர்சன் இஸ் கீப் ஆன் ஷிஃப்டிங். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னும் பொழுது ஒன்று இந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த டெசிஷன் எடுக்காமல் ஒரு டிஸ்கனெக்ஷன் வந்து ஃபீல் ஆகுது. யூ ஆர் இன் ஃபுல் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஹீ ஆர் ஷீ, இப்போ இங்கே வந்து மேஸ்குலின் ஃபெமினைன் மாற்றிக்கோங்க. யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஃபீலிங்ஸ். அங்கே வந்து ஃபீலிங்ஸு கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு, இப்போ ஐ குடன்ட் ஏபிள் டு டூ எனி திங் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கனெக்ஷன், ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் சுச்சுவேஷன். So you gonna get a help from a elderly person or expert person na இப்போ what I'm gonna do அப்படின்னா, இப்போ வேலைக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனாக ஒரு மேனேஜர் கிட்ட கேட்குற மாதிரி
யூ கோனா கெட் ஹெல்ப் ஃப்ரம் தி பர்சன். அது ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கலாம், ஒரு தேர்ட் பர்சன் இன் அ குட் வே ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இன் அ குட் வே தட் தேர்ட் பர்சன் கோனா ஹெல்ப் யூ டு இந்த கம்யூனிகேஷனுக்கு வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது இந்த கம்யூனிகேஷனுக்கோ இந்த ரீகான்சிலியேஷனுக்கோ உங்களோட ட்ரூ இன்டென்ஷனை உங்கள் பர்சனுக்கு வந்து ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை உங்களோட எமோஷன்ஸ் என்ன அப்படின்றத கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கோ திஸ் தேர்ட் பர்சன் ஒரு ஃபீமேலாக கூட அவங்க இருக்கலாம், அவங்க ஒர்க் பிளேஸில் இருக்கிறவங்களோ இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களோ ஒரு எல்டர்லி பர்சனோ. அப்புறம் அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் இல்லை, உங்களுக்கு மனசை விட்டு பேசுறதுக்கு அவங்க ஏதாவது அட்வைஸஸ் கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் தட் அட்வைஸ். உங்கள் லவ் லைஃப்பில் யூ கோனா கெட் அட்வைஸ் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட் பர்சன், உங்கள் மேலே அக்கறை இருக்கிற ஒரு பர்சனுக்கு. உங்களோட பர்சன் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்கிற அந்த அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. தி ஹெரோபண்ட் இஸ் ஆல்சோ ஒரு பூசாரி, ஸோ அவங்க சொல்கிற அட்வைஸும் எடுத்துக்கணும். ஹீ இஸ் ஆல்சோ அ பர்சன் எக்ஸ்பர்ட். அப்போது நீங்கள் ஒரு டேரோ ரீடர்கிட்ட போயிட்டு ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஜோசியர்கிட்ட போயிட்டு மேரேஜுக்கு வந்து பார்க்குறீங்க, இல்லை வந்து கோவிலில் போகிறீங்க, அம்மா இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த சாமி கும்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வருதுன்னா both in a practical way and in a spiritual way. Pile number 2, practical and spiritual, this both way is going to help you because in the relationship, critical relationship or triangle relationship ஆக இருக்கலாம், இல்லை இவங்க பர்சன் ஆல்ரெடி மேரிட் ஆக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டிவோர்ஸ் ஆகி வெளில வரணும்னு இருக்கலாம். கிரிட்டிக்கலாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா புஷ், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். ஸோ தென் ஒன்லி யூ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் டெவில் சிச்சுவேஷன். டாக்ஸிக்காக ஃபீல் ஆகிறது, இல்லை வந்து தன்னோட சுயநலத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பையே எரிக்கிறது, ஒரு காட்டியை தன்னோட சுயநலத்துக்காக ஒரு காட்டியை கொளுத்திட்டு வருது, அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஒரு பர்சன் இப்போது செல்ஃபிஷாக தான் இந்த போட்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. செல்ஃபிஷாக தான் இந்த மாதிரி 10 of wands சுச்சுவேஷன் ஒரு பேர்டனை வந்து ஓவர் பர்ன்ட் ஃபீலிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மூலமாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த டெசிஷன் வந்து நியூமராலஜியில் 10-10 நல்லா கேட்டுக்கோங்க. டேரோட் நியூமராலஜியில் 10 அப்படின்னாலே கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரகிள் எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. ஏன்னா இந்த வீல் வந்து அப்படியே நின்றுடாது. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஒரு முறை நீங்கள் பிரசன்னம் கேட்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பர்சனுக்கு ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, 100% நீங்கள் என்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பார்க்கறது ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. சரிங்களா, உங்களுடைய தாட்ஸை மட்டும் ரொம்ப 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 வேகமாக ஷிஃப்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் இந்த அட்வைசஸை கேட்டு இந்த பர்சன் எப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சரி, அப்படி இல்லை இந்த சுச்சுவேஷன் இந்த வெளியில் வந்ததுக்கப்புறமும் சரி, ரொம்ப வேகமாக செயல்படுறீங்க. விவேகமாக செயல்படணும். வேகமாகவும் சரி விவேகமாகவும் செயல்படணும். ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு பிளான் அண்ட் யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய கஷ்டம் வந்து முடிய போகுது. வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் மை ரிலேஷன்ஷிப்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் எல்லாம் அந்த அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் அப்படின்ற மாதிரி அணைய போகுது. அந்த பிரச்சனைகள் அணைய போகுது. அப்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். ஒரு அட்வைசஸ், ஒரு ஷேரிங் கேரிங், ஒரு கைடன்ஸ் ஃப்ரம் தி எல்டர்லி பர்சன், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த பர்சன் கிட்ட போயும் பேச போகிறாங்க. பேசி அவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும், உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி வரும். தென் ஒன்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூ கோனா மேக் அ டெசிஷன், நாட் தெம். இப்போ அவங்க டெசிஷன் எடுப்பாங்களா தான் ஃபஸ்ட்டு பைல் போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதில் இப்போ கிடச்சிருக்க ஆன்சர் ஒன்லி டைம் வில் டெல். அவங்க மறைக்கப்பட்ட சூட்சமத்தை நம்ம எடுத்துருக்குது என்னென்னா, யூ கோனா டேக் அ டெசிஷன், தேட் இஸ் வாட். ஓகேங்களா, ஸோ 3 of swords இஸ் லைக் த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இதுலேருந்து இந்த சேரியாட்டை எடுத்துகிட்டு போக போகிறது நீங்கள், ஜஸ்டிஸ் கேட்க போகிறது நீங்கள். ஓகேங்களா, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறது நீங்கள். யூ கோனா கெட் வாட் எவர் த சொல்யூஷன் இட் இஸ். கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். நம்ம கடைசி ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கலாம் வாட் இஸ் கோனா ஹேப்பன் அப்படின்றத. ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம போவோம். இங்கே தேர்ட் பர்சனோட பேக் ஸ்டாப்பிங்கில் வந்த மனவலி தேர்ட் பர்சனாலே ஹீல் பண்ணப்படும். 10 of water இஸ் தட் உங்கள் மனசு நிறையிற மாதிரி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போது
what is going to happen அப்படின்றது you going to take a decision by getting the advices from the அந்த பர்சன் கிடையாது, from the supportive person. So people surround you, positive attitude, spread your wings. So you gonna spread உங்கள் மனசை வந்து உங்கள் விங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் உங்களோட ப்ரையாரிட்டியை வைக்க போகிறீங்க. உங்கள் சைடு உங்களோட ப்ரையாரிட்டிஸ் வைங்க. அதாவது வேகம் விவேகம்னு சொன்ன மாதிரி தேவையான செலவுகள், லக்ஸுரி செலவுகள் வேண்டாம். அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் which open your gateway to success. So affirmations and manifestations try பண்ணுங்க. people surround you, உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி, உங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இந்த 6 of cups ஒரு கார்டு காமிச்சோம் இல்லைங்களா, ஹெரோபண்ட். இந்த 2 பேர் வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்க போகுதுன்றதை மேஜராக சூஸ் பண்ண போகிறவங்க உங்கள் பர்சனோ நீங்களோ கிடையாது. இதுக்கு நடுவில் வர அந்த 2 பேர் அவங்கள வைஸாக சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்ஷன். இப்போது பீப்புள் சரவுண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ண உடனே ஆக்ஷன் தான். இது அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்தது தான் அப்படியே. இந்த பீப்புள் வந்து உங்களுக்கு கப்ஸில் பூத்து குலுங்குற நந்தவனம் நிறைந்த ஒரு கப்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட அந்த டிவைன் பவரோட சப்போர்ட், அந்த பூசாரி இந்த ஹெரோபண்டோட சப்போர்ட்டை எடுத்து ஒரு காட்டையே கொளுத்துனாலும் பரவாயில்லன்னு ஒரு டெசிஷன் எடுத்த பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இஸ் த ஆக்ஷன் டைம். ஸோ ஷிஃப்ட், எனர்ஜி ஷிஃப்ட், டக்குன்னு மாற்றாமல் சுயமாக நின்று இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். போக 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 எல்லா நெகட்டிவ் கார்ட்ஸும் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் வெளியில் வருது. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஆக்ஷன் டைம். நோ மோர் சேசிங். திஸ் இஸ் கோனா பி த ரிசல்ட். காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப்ஸ் தெம் செல்ஃப். ஓகேங்களா? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். உங்களை நீங்கள் லவ் பண்ணாதான் ஏஞ்சல்ஸ் உங்களை லவ் பண்ணுவாங்க, உங்கள் பர்சனே உங்களை லவ் பண்ணுவாங்க. இது எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? God helps those who help themselves. It is not sufficient just to dream of being successful or praying to God. You have to take action. This is your biggest guidance. ஓகேங்களா? ஒன்று கனவு காண்றதும் சரி, நினச்சி பார்க்கறதும் சரி, அப்படி இல்லை ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லை. யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். எத்தனை பேர் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்கள்? கன்சிஸ்டன்ட்லி ஒர்க்கிங் ஆன் யுவர் ப்ரியாரிட்டி அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் வரும். மேம் என்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டா எப்படி மேம் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் வரும்னா அதுதான் இங்கே சூட்சமம். ஓகேங்களா? நோ மோர் சேசிங். வாட் எவர் யூ ரன் பிஹைண்ட் ரன்ஸ் தி அதர் வே. ஸ்டாப் சேசிங் மணி அண்ட் ட்ரை டு ஏர்ன் இட். Try to earn it and try to attract your relationship. ஓகேங்களா? Whoever wants the manifestation and Vishambho guidance, you can also contact me. Pile number 3, a very complicated relationship, but எல்லாம் மாறும் அப்படின்றது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாம் மாறட்டும். உங்களோட மனசு மட்டும் டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு நிலை சிந்தனைப்படுத்துங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி அதை அட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டோன்ட் கீப் ஆன் ஷிஃப்டிங். அப்போ அதோட எனர்ஜிஸும் ஷிஃப்ட் ஆனாக இருக்கும். pile number 1 and pile number 2, what's next in your love life and relationship? Only time will tellன்னு சொன்னாலும் அதுக்குள்ளே இருக்கிறத உங்களுக்காக முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then it's bye from Kavita Tamarasu. Thank you for watching. Bye.